ரோட் டு ப்ரோ பாக்ஸிங் டே 6ல் மொபிலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் எப்போவுமே ரோப் தானே போடுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹாப்ஸ் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து 4 டாக் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி ஷேடோ பாக்ஸிங்கில் 2 ரவுண்ட்ஸ் 4 டாக் டார்கெட் பண்ணிவிட்டு நார்மல் ஷேடோ பாக்ஸிங் பண்ணேன். ஷேடோ பாக்ஸிங் மோஸ்ட்லி பெனில் மூமெண்ட்டில் டார்கெட் பண்ணியிருந்தேன் அண்ட் ஸ்விட்சிங் ஆங்கிள்ஸில். ஸோ 3 ரவுண்ட்ஸ் 3 மினிட் வச்சு ஷேடோ பாக்ஸிங் முடிச்சு இன்றைக்கி எனக்கு வந்து ஷோல்டர் கண்டிஷனிங் டே. ஸோ ஷோல்டர் கண்டிஷனிங்க்கு 12.5 10 7.5 5 kg எடுத்துக்கிட்டேன். ஸோ 12.5ல் வந்து 10 reps அண்ட் 10ல் வந்து 20 reps அண்ட் 7.5ல் வந்து 30 reps 5 kgயில் வந்து 40 reps கண்டினியூஸாக வித்தவுட் பிரேக் போடணும். இந்த மாதிரி 4 செட் பண்ணேன். வீக்லி ஒன்ஸ் வந்து ஷோல்டர் கண்டிஷனிங் பண்ணுவேன். ஸோ ஷோல்டர் கண்டிஷனிங் முடிச்சதும் எப்போவுமே வந்து 10 rounds ஆஃப் ஸ்பீட் பஞ்சஸ் பேக்கில் பண்ணுவேன். பேக்கில் 1 minute ஆன் 1 minute ஆஃப் ரெஸ்ட் பேண்ட் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து பார்ட்னர்ஸ் இல்லை. ஸோ செல்ஃப் ட்ரெயின் தான் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி என்னோடய கிளப்லேயும் வந்து என்னோடய டைமுக்கு பார்ட்னர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, காட் ஆல்ரெடி உன்னோட பேத்தை வந்து ரெடி பண்ணிட்டாரு. ஸோ ஒன்று அதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணுறாரு. I have big faith in that and see you on day 7 guys. See you.